ரொம்ப சோகமா இருக்கீங்க. கம்பல்சரி தப்புனா அதுதான். அப்படியா? என்ன கம்பல்சரி? 3 மார்க் கம்பல்சரி. ஓகே, ஒரு क्वेश्चन தானே, மத்தலாம் எழுதிட்டீங்களா? மற்றதெல்லாம் எழுதியிருக்க, இருந்தாலும் தப்பு இல்லை. சரி விடுங்க, பாத்துக்கலாம். கஷ்டமா? கஷ்டம் நான் 3 மார்க் எல்லாம் கஷ்டம். அப்புறம் எல்லாமே புக்கு இண்டா வந்துருந்துச்சு 3 மார்க். ஓகே, கட் ஆஃப் கரையணும், அப்பதான் நல்ல காலேஜ் கிடைக்குமா? ஓகே ஓகே, எவ்வளவு क्वेश्चंस 3 மார்க் கஷ்டமா இருந்தது? 3 மார்க் கிட்டத்தட்ட எல்லாமே 3 மார்க் கொஞ்சம் டஃப்னா. 2 மார்க் ஈஸி, 5 மார்க் ஈஸி. 3 மார்க் மட்டும் டஃப். தெரியுமா? 2 மார்க் கம்பல்சரி டஃப், 3 மார்க் டஃப். ஓகே, செக் வச்சிட்டாங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், 12th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது ரிவ்யூ கேட்டிருந்தோம். எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. லிட்ரலி ஒரு சில குழந்தைங்கலாம் அழுதுட்டாங்க. அவ்வளோ கஷ்டமா? 3 மார்க்ஸ் கம்பல்சரியிலேருந்து ஒட்டுமொத்த 3 மார்க்ஸுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி மிக்சடு ரிவ்யூஸ் இருந்தது. எனிவேஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கும் போல. பிகாஸ் கெமிஸ்ட்ரியும் டிஃபிகல்ட்டு, ஃபிசிக்ஸும் டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி எழுதினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் மார்க் கம்மியானாலும் மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாரும் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் மேக்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு டிரைவ் லிங்க்ல அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு அடுத்த கட்டமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எய்ம் பண்ணி SSN, சிவநாடார் யூனிவர்சிட்டி, VIT, அமிர்தா, SRM இந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜ் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காக ஆன்லைனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கோச்சிங்கில் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஆப்டிடியூடு, NCERT சிலபஸ் அண்ட் 12th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி சொல்லித்தர போகிறாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க்காக கொடுப்பாங்க. வீக்லி அசைன்மெண்ட்ஸு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் முடிச்ச மார்க் டெஸ்ட் 15 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம கோச்சிங்கில் படிச்சு நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டாப் மோஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்களும் நம்ம கோச்சிங்கில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இதான் எங்களோட ஃபோன் நம்பர். இதுக்கு கால் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இவன்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸை பார்த்து கூட அதில் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, ரெண்டாவது ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. எப்படி இருந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்? எழுதியிருக்கேன். 3 மார்க் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. 1 மார்க் ஒரு 2-3 இன்சைட் இருந்துச்சு. மற்றபடி எழுதியிருக்கேன். 85 எபோவ் வருங்க. ஓகே, நீங்கள் எப்படி எழுதுறீங்க? ஓகே தானா? ரொம்ப சோகமாக இருக்கீங்க. கம்பல்சரி தப்புனா அதுதான். அப்படியா? என்ன கம்பல்சரி? 3 மார்க் கம்பல்சரி. ஓகே, ஒரு क्वेश्चन தானே, மத்தலாம் எழுதிட்டீங்களா? மற்றதெல்லாம் எழுதியிருக்க, இருந்தாலும் தப்பு இல்லை. சரி விடுங்க, பாத்துக்கலாம். இது கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணா ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கு? ஃபிசிக்ஸ் டஃப் தானா? ரொம்ப கெமிஸ்ட்ரி ஃபீல் பண்றீங்க போல. எவ்வளவு மார்க் வரும்? 85 எபோவ் இல்ல 90 எபோவ் வரும். ஏன் 100 சென்டம் எதிர்பார்த்து வந்தீங்களா? சரி விடுங்க, பாத்துக்கலாம். 1 மார்க்லாம் எப்படி எழுதுறீங்க? 1 மார்க்ஸ்ல ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, 3 மார்க் கம்பல்சரி மட்டும் தான் கஷ்டம். 3 மார்க்ஸ் ஃபுல்லாவே கஷ்டம் தான். எல்லா 3 மார்க் கஷ்டமா? ஓகே, உங்களுக்குமா? 3 மார்க்ஸ் தான் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, அவங்க சோகமா சொல்றாங்க, நீங்க சிரிச்சிட்டு சொல்றீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? 3 மார்க் கஷ்டம், 3 மார்க் கம்பல்சரி. ஆன்சர் வரல. ஓகே, எவ்வளவு क्वेश्चंस 3 மார்க் கஷ்டமா இருந்தது? 3 மார்க் கிட்டத்தட்ட எல்லாமே கஷ்டம் தான். ஓரளவுக்கு எல்லாமே புக் பேக்ல இருக்கிற ஒன்று விடாமல் படிச்சிருந்தவங்க எழுதிருக்கலாம். புக்கே அலசி படிச்சிருக்கணும். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? 85 to 90. ஓகே, அப்ப தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்கும். கட் ஆஃப் குறைஞ்சிரும். நீங்க எப்படி எழுதுறீங்க? மாடரேட் எழுதிருக்கேன். மாடரேட். உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 60 to 75 குள்ள வரும். கம்மியா தான் வருமா? ஓகே, சோ நீங்க இந்த ஹாஃப் இயர்லி இந்த ப்ரீவியஸ் क्वेश्चंस அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் எப்படி இருக்கு? 2 மார்க்ஸ் வந்துருச்சுனா 3 மார்க்ஸ் பாக்கும்போது எதுமே இல்ல. சரி, உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? நான் 60 to 75 குள்ள வரும். சரி, மேக்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேமா, थैंक यू. இல்ல, நான் ஏதோ ஒரு அளவுக்கு தான். நல்லா எழுதுறீங்களா இல்ல கஷ்டமா? கஷ்டம் நான் 3 மார்க் எல்லாம் கஷ்டம். அப்புறம் எல்லாமே புக்கு இண்டா வந்துருந்துச்சு 3 மார்க். ஓகே, சோ புக் பேக் क्वेश्चंस எல்லாமே உள்ள இருந்து கேட்டிருக்காங்க. உள்ள இருந்து. ஓகே, எவ்வளவு 3 மார்க் கஷ்டமா இருந்தது? எல்லாமே கஷ்டமா தானா இருந்தது 3 மார்க். ஓகே, 3 மார்க் எல்லாமே கஷ்டம். 3 மார்க்க தவிர மத்ததெல்லாம் எப்படி இருந்தது? மத்ததெல்லாம் ஈஸி தான். ஓகே, 3 மார்க் மட்டும் தான் செக் வச்சிருக்காங்க. ஓகே, எவ்வளவு மார்க் வரும்? என்ன ஒரு 50 above வரும். 50 above. 70. ஓகே, கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் எப்படி இருக்கு? இது ஈஸி தானா? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி இதோட கஷ்டமா? கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா இது அதை விட பரவாயில்ல வராது. ஓகே, அடுத்து என்ன மேக்ஸா? மேக்ஸ். சரி, மேக்ஸ் நல்லா படிங்க. ஓகேமா, थैंक यू.
1 மார்க் மட்டும் இன்சைட்னா அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சது தான் இருந்துச்சு மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் கொஸ்டின் மாற்றி கொடுத்துருந்தாங்க, மீதியில் ஈஸியாக தான் கம்பல்சரிலாம் எப்படி எழுதுனீங்க? ஈஸியாக தான் இருந்துச்சுண்ணா. எதுவும் ட்ரிக்கியாலாம் கேட்கலையா ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக எல்லாம்? தான் கேட்டிருந்தாங்க. ஓகே எவ்வளோ மார்க் ஈஸியாக எடுக்கலாம்? ஒரு 90 எப்போ எடுக்கலாம். உங்களுக்கு 90 எப்போ எடுக்கும்? சரிம்மா அடுத்த எக்ஸாம் அது மேக்ஸ் நல்லா படிங்க. சரி. உங்க நேம்? அக்ஷரா. எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் ஈஸி தான், நல்லா எழுதிருக்கேன். ஓகே ஏதாவது கஷ்டமா இருந்ததா? கம்பல்சரி மட்டும் கஷ்டமா இருந்துச்சு, பட் ப்ராப்ளம் யோசிச்சா எழுதிடலாம். என்ன கம்பல்சரி கேட்டிருந்தாங்க? 8th லெசன்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே உங்களுக்கு 6th லெசன் ரெண்டுமே கஷ்டமா தான் இருந்ததா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, யோசிச்சிருந்தே எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஏதாவது ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாம் ரிப்பீட்டடா ஏதாவது அந்த மாதிரி வந்திருந்ததா ஈஸியா? டீடைல்ஸ்லாம் வந்துருந்துச்சு, ஈஸியா தான் இருந்துச்சு. 3 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்சைடா இருந்துச்சு. ஓகே 1 மார்க்லாம் புக் இன்மா? இருந்துச்சு 2 3 ஓகே சென்டம் எடுக்கிறது கஷ்டம் தான் அப்போ. கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே கட் ஆஃப் குறையணும். கட் ஆஃப் குறையணும் அப்பதான் நல்ல காலேஜ் கிடைக்குமா? ஓகே உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? 90+. உங்களுக்கு 90+. ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ. திலக் எப்படி பா இந்த பிசிக்ஸ்? 3 மார்க் கொஞ்சம் டஃப்னா. 2 மார்க் ஈஸி, 5 மார்க் ஈஸி. 3 மார்க் மட்டும் டஃப். இப்போ ஓவராலா ஓவரால் ஈஸி தானே, ஆனால் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. புக்கையே படிச்சிருந்தா எழுதிருக்கலாம். புக் பேக் படிச்சிருந்தா கஷ்டம். ஆமாங்க. ஓகே இது வந்து கெமிஸ்ட்ரி எழுதுனீங்களா? ஆமாங்க. அதை இதை கம்பேர் பண்ணா இது ஈஸி. ஃபிசிக்ஸ் ஈஸி தான். பிசிக்ஸ் ஈஸி, கெமிஸ்ட்ரி தான் கஷ்டம். ஆமாம். ஓகே இதுல ஈஸியா எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்கலாம்? 70 வாங்கலாம். 70 100க்கு. நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு 7. நான் ஒரு உங்களுக்கு எந்த கஷ்டமா? 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி? 3 மார்க் தானே கஷ்டம். 3 மார்க். உங்க நேம்? அபிநயா. ஓகே எப்படிமா இருந்தது பிசிக்ஸ் எக்ஸாம்? ஈஸியாக தான் இருந்துச்சு, கம்பல்சரி மட்டும் டஃப். டஃபா இருந்தது. எந்த கம்பல்சரிமா? 2 மார்க் கம்பல்சரி டஃப், 3 மார்க்கும் டஃப். ஓகே செக் வச்சிட்டாங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுண்ணா, மற்றெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே 1 மார்க்ல எழுதிட்டீங்களா? 1 மார்க்ஸில் இன்சைட் இன்னும் செக் பண்ணலைங்க, போய் தான் செக் பண்ணணும். ஓகே எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 90 above வரும். ஓகே நீங்க வந்து கெமிஸ்ட்ரி எழுதுனீங்க இல்லையா? ஆமா. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸை கம்பேர் பண்ணா அது எது ஈஸி? ஃபிசிக்ஸ் தான் ஈஸி, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டம். கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு? ஃபிசிக்ஸ் தான் ஈஸி. ஓகே எவ்வளவு மார்க் வரும்? 95 90 above. ஓகே அடுத்து என்ன காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஜாயின் பண்ணேன். சரி மேக்ஸ் நல்லா பண்ணுங்க சரியா? ஓகே வாங்க.